ஒரு காலத்தில் தனது நாட்டின் புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்து அந்த நாட்டின் பிடிஏ எனப்படும் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் ஆகிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எத்தனையோ பேரை உள்ளே தூக்கி போட பச்சை கொடியை காட்டிய தனக்கும் சில வருடங்கள் கழித்து, குறிப்பாக 2026 இதே சட்டம் பாய்மென சுரேஷ் சாலே அன்று நினைத்திருக்க முடியாது. ஆனால் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணி நேரம் காவலில் வைக்கப்பட்டுள்ள சாலே கடந்த 24 மணி நேரத்தை அந்த சட்டத்தின் கீழ் சிஐடி அதிகாரிகளின் விசாரணையை எதிர்கொண்டார். சில வினாக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நிலைமையை கண்டுகொண்டார். நேற்று காலை முதல் அவருக்கு 24 மணி நேர தடுப்பு காவல் கழிந்துவிட்டாலும் இன்னும் அவருக்கு 48 மணி நேர தடுப்பு காவல் உள்ளது. இந்த 72 மணி நேர தடுப்பு காவலுக்கு பின்னர் தான் அவரை 3 மாத காலத்துக்கு தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரிப்பதா அல்லது வெளியே விடுவதா என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளரான ஏஎஸ்பி உட்லர் நேற்று தெரிவித்துக் கொண்டார். இது ஒரு புலிவாலை பிடித்த கதை என்பது ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் தெரியக்கூடிய விடயமாதலால் அக்ரேகொடவில் பாதாள முகங்கள் கொலை செய்த சட்டவாளர் மற்றும் அவரது மனைவியின் கொலை தொடர்பாக அடிக்கடி புதிய விடயங்களை, அதாவது அப்டேட்டுகளை வழங்குவது போல ஸ்ரீலங்கா காவல்துறையால் அதிகாரபூர்வமாக சாலே தூக்கப்பட்ட விடயத்தில் அதிக விவரங்களை வழங்கிக் கொள்ள முடியாது என்பதையும் எதிர்பார்த்துக் கொள்ளலாம்.